நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒலிவில் துறைமுகத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாமையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒலுவில் துறைமுகம் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஒலுவில் வர்த்தக துறைமுக வளாகம் இதுவரை இயங்க ஆரம்பிக்கவில்லை. வர்த்தக துறைமுக வளாகம் புட்கள் வளர்ந்துள்ளதுடன் அங்குள்ள கட்டடங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட பகுதிகள் சேதமடைந்து வருகின்றன. இலங்கை துறைமுக அதிகார சபையினால் 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒலுவில் துறைமுகத்திற்கான நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. டென்மார்க் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட வட்டியில்லா கடனின் மூலம் இந்த துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட இந்த துறைமுகத்தின் வர்த்தக வளாகம் இன்று வரை இயங்காது காணப்படுகின்றமை பொருளாதாரத்திற்கு பாரிய தாக்கத்தை செலுத்துவதாக அமைகின்றது. 66 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த துறைமுகத்தில் வர்த்தக துறைமுகம் 15 ஹெக்டேர் கடல் பரப்பையும் 28 ஹெக்டேர் நிலப்பரப்பையும் கொண்டமைந்துள்ளது. இந்த துறைமுக நிர்மாணத்திற்காக குறித்த பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து பல ஏக்கர் நிலப்பரப்பு அரசாங்கத்தினால் அப்போது சுவீகரிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு பல அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த துறைமுகமானது என்று கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றமை அனைவருக்கும் கவலை அளிக்கும் விடயமாகும். இந்த துறைமுகம் நிர்மாணித்து 2 வருடங்கள் எட்டப்படுகின்ற நிலையிலும் அதனூடாக கிடைக்கும் என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த நொடி வரை கிடைக்காமை ஏமாற்றம் அளிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிரதேச மக்களின் முதுகெலும்பு வருமானமாகிய மீனவ மக்களின் வருமானம் இன்று ஒலிவில் துறைமுகத்தால் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது, தடைப்பட்டுள்ளது. இந்த பிரதேச மக்கள் மீனவ வருமானத்தை நம்பியே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஒலிவில் துறைமுகம் இன்று மூடப்பட்டிருப்பதால் வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த பிரதேச மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த துறைமுகத்தை நிர்மாணித்து தமக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமாறும் அந்த பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒலிவில் துறைமுகம் அமைக்கப்பட்டு எமது பிரதேசத்தின் ஒலிவில் பிரதேசத்தின் கூடுதலான நிலப்பிரதேசங்களும் கூடுதலான மீனவர்களும் பாதிப்பு அடைந்திருக்கின்ற நிலையிலே ஒலிவில் துறைமுகம் அமைக்கப்பட்டது. தற்போது அந்த துறைமுகம் எந்த செயற்பாடுமின்றி மூடப்பட்டு காணப்படுகின்றது. அவரை துறந்து இளைஞர்களுக்கு வேலை வழங்குமாறும் இன்று கேட்டுக்கொள்கின்றோம். புதிய அரசாங்கத்தின் ஆட்சியிலேனும் இந்த வர்த்தக துறைமுகம் இயங்க வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது.